ஹலோ மிஸ்டர் நாராயண், நான் விஎன் ஐயர் பேசுகிறேன். எஸ், ஆமாம், அவசரமாக உயில் எழுத வேண்டியிருக்கு. ஆமாம், என்னோட மொத்த ப்ராப்பர்ட்டிக்கும் என் சின்ன பையன் சங்கரை நாமினியாக ஆக்கிடலான்னு இருக்கேன். எஸ், ஐ நோ. அது விஷயமா தான் திடீர்னு நான் இந்த முடிவுக்கு வந்தேன். எஸ், பெரிய பையனா? பெரிய பையன் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ செத்து போயிட்டான். ஆமா, செத்துட்டான். Now Shankar is my only son. No, never. மிஸ்டர் நாராயண், நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்பா. யார் அது? Who are you? சங்கர், யார் இவன்? வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்? அப்பா, நான் உங்க பெரிய பையன் ஆனந்த். பெரிய பையனா? என் பெரிய பையன் 7 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். எப்ப அவன் என்ன மதிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனானோ அப்பவே. அப்படி சொல்லாதீங்க மாமா, உடம்பு முடியாம இருக்காரு. நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். எப்படி டாக்டர் கிட்ட போக முடியும்? உங்க கோபம் என் மேல இருக்கட்டும், உங்க பையன் மேல காட்டாதீங்க. என்ன தண்டிங்க. இவரை தயவு பண்ணி மன்னிச்சிருங்க. இம்பாசிபிள். மாட்டேன். நான் செத்தாலும் சாவேன். ஆனா இவனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். சங்கர், வாட்ச்மேனை கூப்பிட்டு இந்த பிச்சைக்காரங்களை கழுத்தை பிடிச்சு வெள்ளத்தள்ள சொல்லு. அப்படி சொல்லாதீங்க மாமா. எங்களுக்காக இல்லைனாலும் உங்க பேத்திக்காக எங்களை ஏத்துக்குங்க. அவர் 2 நாளா தண்ணி கூட குடிக்கல. மாமா ப்ளீஸ், மாமா எங்களை ஏத்துக்குங்க. ப்ளீஸ் மாமா. மாமாவா? மாமா? யார் மாமா? அப்பா! என்ன பார்த்தே சத்தம் போடுறியா? உங்க அப்பனை பார்த்தே சத்தம் போடுறியா? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து சத்தம்? அப்பா! அப்பா! Get out! I say! அப்பா! அப்பா! Now, how are you feeling, Mr. Iyer? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? I am feeling better, doctor. டாக்டர், இப்போ என் வக்கீல் கிட்ட கொஞ்சம் பேச முடியுங்களா டாக்டர்? நீங்க உங்க வக்கீல் கிட்ட தாராளமா பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லது. நான்சி, can I have the injection, please? Yes, sir. Thank you. பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. பொழுது விடியறதுக்குள்ள நீங்க நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க. கண்டிஷன் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ராமா, இப்பதானே நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இது எப்படி ஆச்சு? ஒருவேளை இன்ஜெக்ஷன்ல இல்ல இன்ஜெக்ஷன்ல தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. நான் எப்பவுமே ரெகுலரா போடுற இன்ஜெக்ஷனை தான் அவருக்கு போட்டிருக்கேன். அப்பா!
ஐம் சாரி. ஓ நீயா? நீ சொன்னதுனால தான் நான் அப்ப இன்ஜெக்ஷனை மாத்தினேன். நான் கேட்ட பணத்தை இப்பவே கொடுத்தீங்கன்னா ரகசியத்தை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிடுவேன். யா கங்க்ராச்சுலேஷன் சங்கர். என்ன அற்புதமா புக் எழுதியிருக்க. சுதா பப்ளிகேஷன்ஸோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் உன் ரெக்கார்ட் தூளாக்கிடுச்சு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். இவனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கதை எழுதணும்னு ஆசை இருந்திருக்கு. என்னைக்காவது இவன் பெரிய ரைட்டர் வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ரியலி அங்கிள், உங்க மர்டர் மிஸ்ட்ரியை படிச்சா பயமா இருக்கு. தேங்க்யூ. சரி, ஒரு சின்ன டவுட். நீங்க எப்போது மர்டர் பண்ணிருக்கீங்களா? பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு, இப்படியா கேள்வி கேட்கறது? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்போது மர்டர் நடந்தது பார்த்திருக்கீங்களா? இல்ல, பார்த்தது இல்ல. நான் பார்த்திருக்கேன். பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்க. ஐயோ ராமா, என்ன புதுசா சொல்ற? நீ மர்டர் பண்ணதை இங்க பாத்தியா? இல்ல, நான் மர்டர் பண்ணதை ஒன்றும் பார்க்கல. ஆனா பாடியை மறைச்சு வைக்கிறத பார்த்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ரஜினி, என்ன நீ இங்கேயே ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? என்னங்க, இவ பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. இவ சொல்றது எல்லாமே பொய். ஹாய் சமீர். ஹாய். டாடி. ஹலோ பா, how are you? Fine, sir. மம்மி, சமீர். ஹலோ. Hi. சமீர், அங்கிள், ஆன்ட்டி. Hello. ஹாய். How are you, young man? Fine, sir. ஹலோ சார். ஹாய். கிரைம் ஸ்டோரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களோட நாவல் எப்போ வந்தாலும் உடனே நான் வாங்கிடுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இவர் இன்ஸ்பெக்டர் பரத்தை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்காரு. அவரோட மிகப்பெரிய ஃபேன். இன்ஸ்பெக்டர் பரத் அந்த அளவுக்கு பாப்புலர் பர்சன். ஆமா, நானும் அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஓகே ஓகே, நீ எங்க கிட்டலாம் போய் சொல்ற மாதிரி அவர் வந்த உடனே அவர்கிட்டயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிடாத. அது ரஜினி. ஓகே, உங்களுக்கெல்லாம் என்னோட பேச்ச நம்பிக்கை வரலனா நோ ப்ராப்ளம். கம் ஆன் சமீர், லெட்ஸ் கோ அண்ட் டான்ஸ். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ டாட். டாக்டர் சார்,
உங்க பொண்ணு உங்களாட்டுமே ரொம்ப பிரில்லியண்டா இருக்கா. வளர்ந்த அப்புறம் பெரிய நாவலிஸ்டா வரப்போறா. ஹலோ மிஸ்ஸஸ் பண்டாரி, என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டாக்டர் சார் எங்க? அவர்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வேணா உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கூல் ட்ரிங்க்ஸ் தான் சொன்னேன். இருங்க அரேஞ்ச் பண்றேன். சமீர், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. கஞ்சன், உன் கூட இருந்தாலே உன் ஃப்ரெண்ட் எங்க? அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை சொன்னாலே. யாரு? ரஜினியா? அவ கடக்குற பைத்தியக்காரி. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்ல ஸ்டோரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல? ஐயோ அங்கிள், அவ சொல்றது நீங்க ஏன் நம்பிட்டு இருக்கீங்க? அவ எல்லார்கிட்டயும் பொய் சொல்றதே வழக்கமா வச்சிட்டு இருக்கா. சரி, அவ இப்ப எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இங்க பாரு நிர்மலா, உன் பொண்ணுக்கு சொல்லி புரிய வை. 4 பேர் இருக்கிற இடத்துல எப்படி பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்கா. சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொல்லியிருப்பா. யாருக்கு தெரியும் அவன் விளையாட்டுக்கு சொல்றாளா இல்ல உண்மையை சொல்றாளான்னு? சாரி மேடம், சாரி. சாரி சாரி ஆண்டி. சமீர், என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. மம்மி, ரஜினி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. ஏ, சமீரி ரஜினி ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க, 2 பேரையும் காணோம். சமீர் இப்பதான் உள்ள இருந்து ஓடி வரத நான் பார்த்தேன். நான் வரது தெரியாம என் மேல இடிச்சிட்டு போயிட்டான். ரொம்ப பயந்து போயிருந்தா. தனியா வந்தானா? தனியா தான் இருந்தா. உள்ள இருந்துதான் ஓடி வந்தா. உள்ள இருந்தா? நான் பாக்குறேன். என் ட்ரெஸ் எல்லாம் நாசமா போயிடுச்சு. என்ன சமீர், ஆர் யூ ஓகே? எனக்கு என்ன, ஓகே தான். ஓ, இன்ஸ்பெக்டர் பரத் வந்திருக்காரு. உன்னோட ஃபேவரட். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறவா? எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் இன்ஸ்பெக்டர் பரத். வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. எனக்காகவா? வெரி ஸ்ட்ரேஞ்ச். வழக்கமா குற்றங்கள் நடக்கிற இடத்துல தான் எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹலோ இன்ஸ்பெக்டர் பரத், இவர் சமீர். எங்களை மாதிரியே உங்களோட மிகப்பெரிய ஃபேன். தேங்க்யூ. டாடி, அங்கிள், பாத்ரூம்ல. பாத்ரூம்ல என்னாச்சு? படம் இருக்கு. வாட்? என்னாச்சு? வாங்க போய் பார்க்கலாம். கம் ஆன். என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. Oh my God. சிவசன், நான் பரத் பேசுறேன். இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு. நம்மளுடைய ஃபுல் டீமையும் உடனே இங்க கூட்டிட்டு வா. ஐயர் பங்களா, மட் ஐலாண்ட். ஐ ரிப்பீட், ஐயர் பங்களா, மட் ஐலாண்ட். குயிக். இங்க வாங்க.
இன்ஸ்பெக்டர் பரத், எனக்கு என்னமோ அது தற்செயலாக நடந்திருக்கும்னு தோணுது. அவ ஸ்லிப்பாகி விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மூமெண்ட் மிஸ்டர் சங்கர், இது தற்செயலா நடக்க சான்ஸ் இல்லை. இங்க ரஜினிய கொலை தான் பண்ணிருக்காங்க. என்ன? எஸ். ஓ மை காட். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இப்ப நான் ஒன்று சொல்றேன். போலீஸோட என்கொயரி முடிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு யாரும் எங்கேயும் போகக்கூடாது. அது இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பொண்ணை யாரு எதுக்காக கொலை பண்ணணும்? எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. கொலை நடந்திருக்கு, அதை பண்ணது யாரு, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த பாத்ரூம்ல பாத்டபுக்கு பக்கத்துல ஒரு செருப்போட அடையாளத்தை பார்த்தேன். என் முன்னாடி நிக்கிற உங்கள ஒருத்தர் தான் பாத்ரூம்ல பாத்டபுக்கு பக்கத்துல செருப்போட போயிருக்கீங்க. யார் அது? Will anybody tell me? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்கள யாருமே போகலன்னு நினைக்கிறேன் சார். பாத்ரூம்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்ததை நான் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். மம்மி. ஜோதி, நீங்க அப்ப யார பாத்தீங்க? யார் உள்ளிருந்து வந்தாங்க? சமீரதா, ரஜினியோட ஃப்ரெண்ட். நான் ரஜினியோட டெட் பாடியை பார்க்கறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவன் உள்ள இருந்து ஓடி வந்தா. அவன் பார்க்கறதுக்கு பயந்து போயிருந்தா. அந்த பயத்திலேயே அவன் என் மேல இடிச்சிட்டா. என் மேல கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொட்டி போயிடுச்சு. என் ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க மம்மி? சமீர் சமீர் கொலை செய்யற ஆள் இல்ல. சமீர், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் உள்ள போனேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களோட ஷூ அடையாளத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் ரஜினியை பயமுறுத்துறதுக்காக தான் பாத்ரூம்க்கே போனேன். அங்க பணத்தை பார்த்த உடனே நான் பயந்து ஓடி வந்துட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. யூ ஆர் லைங். நீங்க அப்ப பாத்ரூம்க்கு போய் ரஜினி கிட்ட தவறா நடந்துக்க பார்த்திருக்கீங்க. ரஜினியை நீங்க கட்டாயப்படுத்திருக்கீங்க. ஆனா அதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க. அதனால கோவப்பட்டு நீங்க அவங்கள கொலை பண்ணிட்டீங்க. இல்ல சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் கொலை பண்ணல சார். நான் பாத்ரூம்குள்ள போகும்போது அங்க பணம் இருந்தது சார். நான் கொலை பண்ணல சார். வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலையை யார் செஞ்சது? யார் கொலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா ஏன் கொலை செஞ்சாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன் பண்ணாங்க? அவ வாயை மூடுறதுக்காக. அவ பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ யாரோ ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணத்தை புதைக்கிறத பார்த்திருக்காளாம் சார். அந்த கொலையாளி இதை கேட்டிருப்பான். அவ வாயை திறக்காம இருக்க கொலை பண்ணிருப்பான். ஆமா, ரஜினி அந்த மாதிரி தான் சொன்னா. நாங்க எல்லாரும் அவ சொன்னதை பெருசா எடுத்துக்கல. அந்த கொலைகாரன் அதை நல்லா நோட் பண்ணிருக்கணும். நாங்க எல்லாரும் அவளை கிண்டல் கூட பண்ணினோம். ஏன்? அவ எப்பவுமே பொய் சொல்லுவா. அது அவளுக்கு ஒரு விளையாட்டு. இந்த மாதிரிலாம் பொய் சொல்லி அவ ஜனங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பார்த்தா. I see. அவ சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா, அவ 10 வருஷத்துக்கு முன்னாடி யார கொலை செய்யறத பார்த்தா, யாரோ ஒருத்தரோட பணத்தை மறைக்கிறத பார்த்திருந்தா, இத்தனை வருஷம் ஏன் சும்மா இருக்கணும்? ஏன் இந்த விஷயத்தை இத்தனை வருஷமா யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தா? Good question. You got the point. சமீர் இந்த கேஸை டைவர்ட் பண்றதுக்காகவே நம்ம எல்லாரையும் குழப்பி விட்டுருக்கான். அவன் சொன்ன விஷயத்துக்கும் ரஜினி கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கஞ்சன் சொல்றதை வச்சு ரஜினி எப்பேற்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம். ரஜினி எப்பவும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பா. மத்தவங்க செஞ்சதெல்லாம் தான் செஞ்சதா எல்லார்கிட்டயும் சொல்லி பெருமைப்பட்டுப்பா. அவளோட இந்த பொய் சொல்ற பழக்கமே இப்ப அவ உயிருக்கு யமன் ஆயிடுச்சு.
மிஸ்ஸஸ் பந்தாரி இப்படி இருக்குங்களா? அது புலி வருதுங்கிற கதை மாதிரி இவங்களுக்கும் நடந்திருக்குமா? ரஜினி சொன்னது ஒருவேளை உண்மையா கூட இருந்திருக்கலாம். அந்த உண்மையை ரஜினி பப்ளிக்ல சொல்லியிருக்காங்க, ஆனா அதை யாரும் உண்மை நம்பல. இம்பாசிபிள் இன்ஸ்பெக்டர் சார். அவ இந்த ஏரியா விட்டு வெளியே எங்கேயும் போனதே இல்லை. அவ பிறந்தது இங்கதான், அவ படிச்சதும் இங்கதான். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு தெரிஞ்சு அவ சொன்ன மாதிரி சம்பவம் இங்க நடந்ததாவே தெரியல சார். ஒருவேளை கொலை நடந்திருந்தா இறந்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனோ இங்க இருந்திருப்பாங்களே இன்ஸ்பெக்டர் சார். அவங்க ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பொய்ன்னு சொல்றீங்களா? அப்ப இந்த கொலைய யார் செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க? நீங்க சொல்றத பார்த்தா சமீர் இந்த கொலையை செய்யலையா? இல்ல மிஸ் கஞ்சன். ஆக்சுவலி சமீர் ஷூவோட அடையாளம் பாத்டப்ல தண்ணியோட லெவலுக்கு மேலதான் இருந்திருக்கு. அதுல இருந்து கிளியரா புரியுது, சமீர் ரஜினி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அங்க போயிருக்கான். ஓ மை காட்! இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ரஜினியை கொன்னது பழைய கொலைகாரன் தான் சொல்றீங்களா இன்ஸ்பெக்டர்? ஓ நோ மிஸ் கஞ்சன், இந்த பார்ட்டில ரஜினி சொன்ன கதையை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அவங்க அப்பா அம்மாவே நம்பல. தான் பொண்ணு பொய் சொல்றான்னு சொன்னாங்க. நீங்களும் அப்படிதான் சொன்னீங்க, எல்லார் முன்னாடியும் சொன்னீங்க. ரஜினி பொய் சொல்வா, அது அவளோட பிறவி குணம்னு சொன்னீங்க. அவ பொய் சொல்லிட்டு தான் இருந்தா. அவ எதையும் பார்க்கல. பாடியை மறைச்சதையும் அவ பார்க்கல. கொலை நடந்ததையும் அவ பார்க்கல. ஆனா இது எனக்கு மட்டும்தான் தெரியும். கொலையாளி அவ சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டா. என்ன சொல்றீங்க? ரஜினி சொன்னது பொய்யின்னா அப்போ கொலையே நடக்கலன்னு தானே அர்த்தம். அப்புறம் கொலையாளி எங்க வந்தா? நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்ஸ்பெக்டர், அவ பொய் சொன்னா. அவ எதையுமே பார்க்கல. ஆமா, கொலை நடந்தது. டெட் பாடியை மறைச்சாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்தது ரஜினி இல்ல, நான் தான் பார்த்தேன். வாட்? ஆமா, நான் பயந்து போயிட்டேன். நான் அந்த பயத்துல சொல்லாம மறைச்சிட்டேன். திடீர்னு பேச்சு வாக்குல ரஜினி கிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டேன். நான் இந்த உண்மையை அவகிட்ட சொல்லாம இருந்திருந்தா. ஞாபகம் இருக்கா அந்த இடம்? அதான் அந்த பணத்தை புதைச்ச இடம். இருக்கு. கிறிஸ்டோபர்? எந்த கிறிஸ்டோபர்? மிஸ்டர் பண்டாரி சங்கர் தான் அப்படி சொன்னார். கிறிஸ்டோபர்ங்கிற பேர்ல ஒரு நர்ஸை நீங்க உங்ககிட்ட வேலைக்கு வச்சிருந்தீங்களா? ஐசி அந்த கிறிஸ்டோபரை பத்தி சொல்றீங்களா? அவ பேர் கூட நெர்லி இல்ல, நான்சி. நான்சி கிறிஸ்டோபர். எக்ஸாக்ட்லி, நான்சி கிறிஸ்டோபர். எனக்கு தெரிஞ்ச அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே என் நர்சிங் ஹோமை விட்டுட்டு போயிட்டாங்க. போகும்போது என்கிட்ட ஒரு மேட்டர் டைப் பண்ணியிருந்த பேப்பரை கொடுத்துட்டு போனாங்க. இதை விட பெட்டரா வேற ஒரு இடத்துல ஜாப் கிடைச்சிருக்கு, அங்க போறேன்னு எழுதியிருந்தாங்க. இது எத்தனை நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம்? தேதி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா என்னைக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் மிஸ்டர் ஐயர் இறந்து போனாரே, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நர்சிங் ஹோம்க்கு அவங்க வரவே இல்லை. மிஸ்டர் ஐயர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார்ல? கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்தது இன்ஸ்பெக்டர் சார். தப்பான இன்ஜெக்ஷனால தான் அவரு இறந்திருக்கணும்னு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் சார். எஸ், அது ஞாபகம் இருக்கு. அவருக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் எப்போவும் நெகட்டிவாக எஃபெக்ட் ஆனதே இல்லை. ஆனால் அன்னைக்கு என்னமோ தெரியல இன்ஸ்பெக்டர் சார், நான் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன்ல, அதுக்கப்புறம் அவரோட கண்டிஷன் ரொம்பவும் மோசமாயிடுச்சு. எஸ் ஐ ரிமெம்பர் இட். ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு.
ஜஸ்ட் மூமெண்ட் மிஸ்டர் பந்தாரி, அந்த இன்ஜெக்ஷனை மிஸ்டர் ஐயருக்கு நீங்க போட்டீங்களா இல்ல அதை போட்டது நர்ஸா? அந்த இன்ஜெக்ஷனை போட்டது நான் தான். ஆனா அந்த இன்ஜெக்ஷனை நான்சி தான் போட சொல்லி என் கையில கொடுத்தா. சிவசோ. எஸ் சார். பாத்ரூம் சம்பந்தமான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? எஸ் சார். இந்த கேஸுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். இல்ல சிவசோ, நமக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் நீ கலெக்ட் பண்ணிருக்கலாம் ஸ்டீவர்ஸோ, ஆனா ஒரு க்ளூவை நீ மறந்துட்ட. அது அந்த பாத்டப்ல இருந்த தண்ணி. That's it. Are you all right, sir? It's okay. கொலையாளி ரஜினியை இந்த ஸ்டைல்ல தான் பாத்டப்ல முக்கி இருக்கணும். கொலைகாரனும் கண்டிப்பா இந்த அளவுக்கு நனைஞ்சிருக்கணும் ஸ்டீவர்ட் சார். Obviously. I see. ஸ்டீவர்ட் சார், வண்டியில் என்னுடைய ஆல்டர்னேட் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை போய் உடனே எடுத்துட்டு வந்துடு. உங்க எல்லாரும் இந்த ராத்திரில இவ்வளவு நேரம் இங்க இருக்க வச்சது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் தான். இருந்தாலும் மேட்டர் ரொம்ப சீரியஸ். ஒரு மர்டர் இல்ல, 3 மர்டர் நடந்திருக்கு. மூணு கொலையா? என்ன சொல்றீங்க? இன்னுமா புரியல மிஸ்டர் சங்கர். ரஜினியை யார் கொலை செஞ்சாங்களோ அவங்க தான் மற்ற 2 பேரையும் கொண்டு இருக்காங்க. பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதல் கொலையை பண்ணிருக்காங்க. அதான் உங்க அப்பாவை. என்ன? அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து தானே இறந்து போனாரு. ஹார்ட் அட்டாக்கால இல்ல மிஸ்டர் ஆனந்த். அவரோட மரணம் ஒரு இன்ஜெக்ஷனால ஏற்பட்டிருக்கு. அந்த இன்ஜெக்ஷனை உங்க நர்ஸ் நான்சி கிறிஸ்டோபர் மாத்தி கொடுத்திருக்காங்க. என்ன? நர்ஸ் இன்ஜெக்ஷனை மாத்திட்டாளா? எஸ். எதுக்காக அப்படி பண்ணா? பணத்துக்காக பண்ணிருக்கலாம். அவங்க அப்படி மாத்தி கொடுத்ததுனால ஐயர் இறந்தார். இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொலையாளி அவளையும் கொலை பண்ணிட்டான். அப்பதான் மிஸ்டர் ஐயரோட மரணம் ரகசியமா இருக்கும். ஐயோ ராமா, இதெல்லாம் எப்படி உண்மைன்னு நிரூபிக்க போறீங்க? 10 வருஷம் கழிச்சு அதே கொலையாளி ரஜினியை கொலை செஞ்சிருக்கான். ஒருவேளை அந்த கொலையாளி கிறிஸ்டோபர் பணத்தை மறைக்கும் போது ரஜினி அதை பார்த்திருக்கலாம். தனக்கு எதிரா எந்த சாட்சியும் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நிஜமாவே என் பொண்ணு உண்மையை தான் சொல்லியிருக்காளா? இல்ல மிஸ்டர் பந்தாரி, உங்க பொண்ணு உண்மையிலேயே போய் தான் சொல்லியிருக்கா. ஆனா கொலையாளி அதை உண்மைன்னு நம்பிட்டான். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தரை கொலை செஞ்சு அந்த பணத்தை மறைக்கும் போது இவ பார்த்துட்டுதா. ஓ மை காட், நீங்க சொல்றத பார்த்தா ரஜினி உண்மையிலேயே அதை பார்க்கலையா? ஆமா, அந்த பொய் தான் ரஜினிக்கு யமன் ஆயிடுச்சு. பட் இந்த கொலை மூலமா கொலைகாரனுடைய முகத்திரையை கிழிச்சிட்டோம்.
10 வருஷம் எல்லாரும் ஏமாத்தவனை கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொலையாளி யாரு? இப்ப தெரிஞ்சிடும். அந்த தண்ணி, அதான் ரஜினியை மூழ்கடிச்சு கொலை பண்ணாங்களே, அது கொலைகாரனை கண்டுபிடிக்க உதவி பண்ணிச்சு. எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சிடும் மிஸ்டர் சமீர். உங்க ட்ரெஸ் மட்டும் எப்படி நினைச்சது? ரூம் ஃபுல்லா ஏசி பண்ணிருக்காங்க, வேர்க்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்லை. அப்புறம் எப்படி உங்க கோட்டு மட்டும் நினைச்சது? அது வந்து நான் ஆண்டியை இடிச்சிட்டேன். கூல்ட்ரிங்க்ஸ் என் மேல கொட்டிடுச்சு. அதான் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. மிஸ்டர் சாமி, நான் சந்தேகப்பட்டு தான் கேட்டேன், அதுக்காக பயப்படாதீங்க. ரஜினி பாத்டப்ல கொலை செய்யப்படும் போது கொலைகாரன் ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருக்கும். இந்த பார்ட்டில உங்களை தவிர வேற யார் ட்ரெஸ்ஸும் நனையல. வெல், ஜோதி மேடம், உங்க ட்ரெஸ் கூட நனைஞ்சிருக்கு. இது எப்படி நனைஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது சமீர் என் மேல மோதிட்டு போனால, அப்ப ட்ரெயில இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் என் மேல விழுந்துருச்சு. அதனாலதான் என் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. ஓ, கூல்ட்ரிங்க்ஸ் விழுந்திருந்தா நிச்சயமா ட்ரெஸ் இந்த அளவுக்கு நனைஞ்சிருக்காது. என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரியே மோதினதுனால கூல்ட்ரிங்க்ஸ் உங்க மேல விழுந்ததுன்னா அப்ப பாடியோட மேல் பகுதியில தான் நனைஞ்சிருக்கும், கீழே இல்ல. அது மட்டும் இல்ல, இப்படி பின்னாடி வரைக்கும் நனையாது. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போட்டிருக்கிற சாண்டலும் தண்ணியில நனைஞ்சிருக்கு. இப்போ தயவு பண்ணி உண்மையை சொல்றீங்களா? உங்க துணியும் உங்க சாண்டலும் இந்த அளவுக்கு எப்படி நனைஞ்சது? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சமீர் என் மேல மோதினதால கூல்ட்ரிங்க்ஸ் என் மேல விழுந்துருச்சு. நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க பொய் சொல்றீங்க மேடம். நீங்க போட்டிருக்கிற Dress இந்த அளவுக்கு தண்ணியில நனைஞ்சு போயிருக்கு. மம்மி, இதுக்கு பதில் சொல்லுங்க மம்மி. நான் சொல்றேன் மிஸ் கஞ்சன், இவங்க போட்டிருக்கிற Dress அந்த சாண்டல் பாத் டப்ல இருந்த அந்த தண்ணியால தான் நனைஞ்சிருக்கு. அந்த டப்ல தான் ரஜினியை முக்கி முக்கி கொலை பண்ணிருக்காங்க. என்ன? நீ தான் ரஜினியை கொலை பண்ணியா? எஸ் மிஸ்டர் ஆனந்த், இவங்க ரஜினியை மட்டும் இல்ல, இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நர்ஸ் நான்சி கிறிஸ்டோபரை கொலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நர்ஸ் நான்சி கிறிஸ்டோபரை கையில போட்டுக்கிட்டு இவங்க உங்க அப்பா மிஸ்டர்
அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. இனிமே என்ன பொண்ணுன்னு கூப்பிடாதீங்க. எதுக்கு? நான் உங்க வயித்துல பிறக்காமையே இருந்திருக்கலாம். அப்படிலாம் சொல்லாதம்மா. பாத்தீங்களா ஜோதி, குற்றவாளிக்கு துணையா நண்பனோ சொந்த பந்தமோ வரப்போறதில்ல. அவனே தான் பண்ண குற்றத்துக்காக தனியா தண்டனை அனுபவிக்கணும். பெத்த பொண்ணே உங்களை வெறுக்கிறா, இதை விட பெரிய தண்டனை உங்களுக்கு கிடையாது. சிவத்சவ், arrest her.